திமுகவின் அராஜக குடும்ப ஆட்சிக்கு தோல்வியையும் மக்களுக்கு கிடைத்துள்ள வெற்றியையும் தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். அதிமுக கூட்டணியில் 41 இடங்களில் தேமுதிக போட்டியிட்டது. கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற இக்கட்சி இந்த தேர்தலில் திமுகவையும் பின்னுக்கு தள்ளி 29 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. தேமுதிக முன்னிலை வகித்து வந்த நிலையில் நிருபர்களை சந்தித்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், திமுகவின் அராஜக குடும்ப ஆட்சி மற்றும் பணத்துக்கு ஓட்டு என்ற இரண்டுக்கும் கிடைத்த தோல்வியே இத்தேர்தலின் முடிவுகளில் வெளிப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த வெற்றி என்னுடைய வெற்றி கிடையாது, என்னுடைய மக்களும் என்னுடைய தொண்டர்களும் கிடைத்த வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். விலைவாசி உயர்வு, கரண்ட் கட்டு, எங்கும் ஊழல், திமுகவின் அராஜகம், இதெல்லாம் தான் மக்களுக்கு எதிர்ப்பு. இன்னொன்று சொல்கிறேன், காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிலான்னு நினச்சாங்களே, அது இந்த தேர்தலில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. காசு கொடுத்தாலும் ஓட்டு வாங்க முடியாது. இந்த தேர்தல் முடிவுகளால் தமிழக அரசியலும் 2G வழக்கும் திசை மாறும் என்றும் விஜயகாந்த் கூறினார். ஸ்பெக்ட்ரம் வழக்கெல்லாம் பெருசாக நான் எடுக்கல சார். என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அதில் திசை மாறும், மாற்றம் நிறையா வரும். பாருங்க, பொறுத்திருந்து அதிமுக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கு. அவங்க போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க எடுக்க போகிற அந்த கொள்கை முடிவுகள் இந்த மாதிரி தேமுதிக எப்படி இருக்கு? இதுவரைக்கும் சார் முன்னணி தான் சொல்லியிருக்கீங்க, இன்னும் வெற்றின்னு சொல்லலை. வரட்டும், வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். நாங்கள் அதை கூட்டணி சேரும்போதே சொல்கிறோம், நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம், தெளிவாகவே நாங்கள் சொல்லியிருக்கோம். மாறுவனா மாற மாட்டோனாங்கிறலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அதான் அப்படியே நேசா வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒவ்வொன்றா கேட்குற தப்பு. வரட்டுங்கிற முழுமையாக வந்ததுக்கப்புறம் தான் என்னை நான் டிசைட் பண்ண முடியும். அதுக்கிடையில் நான் எந்த டிசைட் பண்ண முடியாது. அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சியாக செயல்படுவீர்களா என்று கேட்டபோது, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, இறுதி முடிவுகளுக்கு பிறகு கருத்து கூறுவதாக விஜயகாந்த் கூறினார்.